வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்ல சமையல்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொருள், ஆனா அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய மருத்துவ சக்தி பல பேருக்கும் தெரியாது. அது என்ன தெரியுமா? அதுதாங்க கிராம்பு. இந்த சின்ன கிராம்ப தினமும் வெறும் 2 மட்டும் சாப்பிட்டா போதும். 7 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டால் உடலில் நடக்கும் மாற்றத்தை கண்டு நீங்களே அதிர்ச்சி அடைவீங்க. வாய் துர்நாற்றம் மறையும், ஜீரணம் வேகமாகும், உடல் சோர்வு குறையும், ஆண்மை சக்தி அதிகரிக்கும், இரத்த ஓட்டம் சீராகும், நோய் எதிர்ப்பு சக்தி உயரும். ஆனா இந்த கிராம்பை எப்படி சாப்பிடணும், எந்த நேரத்துல சாப்பிட்டால் அதிக பலன், யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுசா பாருங்க. இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா கடைசியில சொல்ல போற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக இருக்கும். கிராம்புங்கிறது ஒரு சாதாரண மசாலா பொருளே இல்லைங்க. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மருத்துவத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு இயற்கை மருந்து. இதுல இருக்கக்கூடிய முக்கிய சத்துக்கள் யூஜினால், ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் சி, கால்சியம், மெக்னீசியம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் காம்பவுண்ட். இந்த யூஜினால் தான் கிராம்போடைய மிகப்பெரிய ரகசியமாகவே இருக்குது. இது தாங்க வலியை குறைக்கிறதுக்கும், கிருமிகளை அழிக்கிறதுக்கும், உடல்ல இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிகளை, இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கும், ரத்த ஓட்டத்தை சீராக்குறதுக்கும் பயன்படுது. அதனால தாங்க பழைய காலத்துல பல்வலிக்கு கிராம்ப பயன்படுத்தினாங்க. தினமும் 2 கிராம்பு சாப்பிட்டா 7 நாட்களில் என்ன நடக்கும்? முதல் நாள் ஜீரண மாற்றம் நடக்கும். முதல் நாளே உங்களுடைய ஜீரண அமைப்புல மாற்றம் ஆரம்பிக்கும். கிராம்பு வயிறு வீக்கத்தை குறைக்கிறதுக்கும், வாய்வு பிரச்சனையை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. உணவை எளிதில் செரிக்கிறதுக்கும் உதவும். சாப்பாட்டுக்கு பிறகு வயிறு கனமா இருப்பவர்கள் 2 கிராம்பு மென்று சாப்பிட்டா நல்லாவே ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். 2வது நாள் வாய் துர்நாற்றம் குறையும். பல பேருக்கு தெரியாத விஷயம், கிராம்பு ஒரு நேச்சுரல் மவுத் ஃப்ரெஷ்னர். இதுல இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் தன்மை வாயில இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கும், ஈறு பிரச்சனைகளை குறைக்கும், பேட் பிரெத்தை தடுக்கிறதுக்கு உதவும். காலையில வெறும் வயிற்றுல 2 கிராம்பு மென்றா நாள் எல்லாமே வாய் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். 3வது நாள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது உடல் சோர்வு குறையும். உடம்பு எப்போதுமே சோர்வாக இருக்கா? கிராம்பு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி உடலுக்கு புத்துணர்ச்சியை தரும். சிலருக்கு காலையில எழுந்த உடனே சோர்வு, உடல் பலவீனம், வேலை செய்ய மனம் இல்லாமல் இருப்பது, இது எல்லாமே மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். 4வது நாள் நோய் எதிர்ப்பு சக்தி உயரும். கிராம்புல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் உடலை பாதுகாக்கவும், இதனால சளி, இருமல், தொண்டையில் சார்ந்த தொற்றுகள், சீக்கிரம் நோய் பிடிப்பது, இவை எல்லாமே குறையறதுக்கு உதவலாம். முக்கியமா மழைக்காலங்கள்ல கிராம்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். 5வது நாள் இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு உதவுது. சில ஆய்வுகளின்படி கிராம்பு இன்சுலினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு உதவலாம், இரத்த சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்த உதவலாம். ஆனா டயபெட்டிஸ் மெடிசன் எடுத்துக்கிட்டவங்க மருத்துவருடைய ஆலோசனை கேட்டுட்டு பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. 6வது நாள் தொடர்ந்து எடுக்கும் பொழுது ஆண்மை சக்தி அதிகரிக்கும். இதுதான் பல பேருக்கு தெரியாத ஒரு ரகசியமாவே இருக்குது. கிராம்பு பிளட் சர்க்குலேஷனை அதிகரிக்கிறதுக்கு உதவும், உடல் சக்தியை மேம்படுத்துறதுக்கும் உதவும், சிலருக்கு உற்சாகத்தை அதிகரிக்கிறதுக்கு உதவும். அதனாலதான் சில பாரம்பரிய மருத்துவ முறையில கூட கிராம்பை பயன்படுத்துகிறார்கள். ஆனா இத மாய மருந்து மாதிரி நினைக்க கூடாது. சரியான உணவு 7வது நாள் உடல்ல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். 7 நாட்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்ட பிறகு சிலர் உணரக்கூடிய மாற்றங்கள், வயிறு ரொம்பவே லேசாக இருக்கும், வாய் துர்நாற்றம் குறையும், உடல் புத்துணர்ச்சி அதிகரிக்கும், ஜீரணம் மேம்படும், சளி பிரச்சனை குறையலாம், உடல் சூடு சமநிலையாக இருக்கும். இப்படி நன்மைகளை கொண்ட இந்த கிராம்பை எப்படி சாப்பிட வேண்டும், அது ரொம்பவே முக்கியம் இல்ல. ஸோ இதை எப்படி சரியான முறையில் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் நேரடியாக மென்று சாப்பிடலாம். காலையில் வெறும் வயிற்றில் 2 கிராம்பு எடுத்து மெதுவாக உங்களுடைய பற்களை வச்சு நல்லாவே மென்று சாப்பிடுங்க. மென்று சாப்பிட்ட பிறகு 1 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீரை குடிச்சிருங்க. ஸோ இது ஒரு மெத்தட். அடுத்து 2வது மெத்தடை பார்க்கலாம். கிராம்பு தண்ணீர் தாங்க.
2 கிராம்பு எடுத்துட்டு 1 கப் தண்ணீர்ல போட்டு 5 நிமிஷம் நீங்க கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை வடிகட்டிட்டு வெதுவெதுப்பாக குடிக்கலாம். இதனால உங்களுக்கு தொண்டை கரகரப்பு, ஜீரணத்துக்கு நல்லாவே இருக்கும். இம்யூனிட் பவரும் அதிகரிக்கும். அடுத்து 3வது மெத்தட் என்னன்னா, தேனுடன் சேர்த்து சாப்பிட்றது. 2 கிராம்ப பொடி பண்ணி, அதாவது நீங்க பவுடர் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, ஸோ அதில் நீங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். ஸோ 2 கிராம்ப பவுடர் பண்ணால் எவ்வளோ அளவு இருக்குமோ அந்த அளவு தான் நீங்கள் பவுடராக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கிறேன்னா, அது 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாகவே அதில் 1 டேபிள் ஸ்பூன் தேனை கலந்து நீங்கள் இரவில் சாப்பிட்டுட்டு வரலாம். இதனால தொண்டை சார்ந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். உங்களுடைய உடலுக்கு நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது யாரெல்லாம் கவனமாக எடுக்க வேண்டும்? கிராம்பு ரொம்பவே நல்லது, ஆனால் எல்லாருக்கும் நல்லது கிடையாது. அதிகமாக சாப்பிட்டாலும் பிரச்சனை, சிலருக்கு பிரச்சனை இருக்கிறவர்கள் சாப்பிட்டாலும் பிரச்சனை. யாருன்னா வயிற்றுல எரிச்சல் இருக்கிறவர்கள், வயிறு சம்பந்த பிரச்சனை இருக்கிறவங்கலாம் கவனமாகத்தான் எடுக்க வேண்டும். அவங்க உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள், சிறிய குழந்தைகள், பிளட் தின்னர் மாத்திரை மருந்து எடுத்துக்கிறவங்க, அலர்ஜி இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அதிகமாக சாப்பிட்டா வயிற்றுல எரிச்சல், உடல் சூடு, வயிற்றுல எரிச்சல், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். அதனால தான் அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். 2 கிராம்பு இல்லைன்னா 3 கிராம்பு, பெரிய கிராம்பா இருந்தால் 2 கிராம்பு போதுங்க. சின்ன கிராம்பா இருந்தால் 3 கிராம்பு எடுத்துக்கிறேங்க. முடிஞ்ச அளவுக்கு 2 கிராம்பே போதும். ஸோ இதுதான் அளவு. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ சரியான அளவில் எடுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ கிராம்பு கூட சேர்த்து சாப்பிட்டால் கூடுதலான பலன் தரக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். கிராம்பு ப்ளஸ் லவங்கப்பட்டைங்க, இந்த 2 பொருளும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரணத்தை நல்லாவே மேம்படுத்தும். உடல் சூட்டை சமநிலைப்படுத்துறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி கிராம்பு லவங்கப்பட்டை எடுக்கும் பொழுது உங்களுக்கு வேகமாகவே மெட்டபாலிசம் அதிகமாகி வெயிட் லாஸ் வந்து இயற்கை முறையில் வந்து வெயிட் லாஸ் நடைபெறும். ஒரு ஆரோக்கியமான உடல் எடை வந்து குறைக்கப்படும். அடுத்து கிராம்பு ப்ளஸ் இஞ்சி, சளி இருமல் காலத்தில் இஞ்சி நம்ம பயன்படுத்தும். கிராம்பையும் இஞ்சியும் சேர்த்து குடிச்சிங்கன்னா நல்லாவே ஒரு வலி நிவாரணி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து கிராம்பு ப்ளஸ் தேன், தொண்டை கரகரப்பாக இருக்கும் பொழுது கிராம்பு பொடியும் தேனையும் நம்ம சேர்த்து சாப்பிட்றது ஒரு சிறந்த காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிராம்பை வந்து இந்த உணவுகளோடு சேர்த்து சாப்பிட்டு உங்கள் உடலுக்கு ஒரு சிறந்த ஆரோக்கியம் வந்து கிடைக்கும். அடுத்து மக்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பல பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நல்லதுன்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிட்டா இன்னும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தவறு பண்ணுறாங்க. அதிகமாக சாப்பிடக்கூடாது. நம்ம சொன்ன ஏற்கனவே ஒரு நாளைக்கு 2 கிராம்பு போதும். அப்படி மீறினால் 3. ஸோ அதுக்கு மேலே எடுக்காதீங்க, பிரச்சனையாகும். அதிகமாக எடுத்தால் லிவரில் பாதிப்பு ஏற்படும், வாய்வு பிரச்சனை, உடல் சூடு, இது எல்லாமே வரும். அதனால நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். நண்பர்களே, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சின்ன கிராம்பு சரியான முறையில் பயன்படுத்தினா உங்கள் உடலுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியது. ஆனால் எந்த உணவாக இருந்தாலும் அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். தொடர்ச்சியாக எடுத்துக்கிறதும் ரொம்பவே முக்கியம். ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு முக்கியமானது இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.